இன்றைக்கி மார்னிங் எழுந்ததும் டீ வச்சு இறக்கிட்டு பாப்பாவுக்கு ஸ்வீட் கார்ன் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு குக்கரில் வச்சுருந்தேன். எனக்கு கொஞ்சமாக சாதம் மட்டும் ஒரு சைடில் வச்சுருந்தேன். ரெண்டுத்தையும் இறக்கிட்ட பிறகு பாப்பாவுக்கு மினி சப்பாத்தி தான் போட்டுருந்தேன் லஞ்சு கொடுத்து அனுப்பிச்சி. டெய்லியும் சப்பாத்தின்றதுனால பாப்பாவுக்கு போர் அடிக்குது போல இருக்குது. நேற்று கூட ஒரு சப்பாத்தி அப்படியே கொண்டு வந்துட்டா. எங்களுக்கு இன்றைக்கி காலிஃப்ளவர், பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டு செமி கிரேவி மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். டீ குடிச்சிட்டு வந்துட்ட பிறகு பாப்பாவுக்கு லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் பேக் பண்ணிட்டேன். 3 பேரும் கிளம்புனோம். பாப்பா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தோம். வர வழியில் ஸ்வீட் ஷாப்புக்கு போயிருந்தோம். பாப்பா பொரி வேணும்னு சொல்லியிருந்தாளா, வாங்க போயிருந்தோம். அப்படியே எங்களுக்கும் கொஞ்சம் டெம்ப்ட் ஆகிடுச்சு. ஸ்வீட் வாங்கலாம், அதே நேரத்தில் கச்சோடி சமோசாலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கச்சோடியும் சமோசாவும் வாங்கின்னு வந்தோம். இந்த சமோசா ஸ்வீட் சமோசா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு முடித்ததும் வீடெல்லாம் பெருக்கிட்டு பாத்திரத்தை வாஷ் பண்ணி வெளியே வெயிலில் வச்சுட்டேன். துணியெல்லாம் துவைச்சி காய போட்டிருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் வெயில் வந்ததுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு, துணியெல்லாம் காஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு 11:30க்கு மேலே என் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.